ஸோ ஓகேங்க, நம்ம டக்குன்னு அவருக்காக ஒரு நல்ல சூப்பரான வேர்ல்டாக க்ரியேட் பண்ணிடுவோம். கிரியேட்டிவ் நியூ வேர்ல்டு நம்ம சர்வரோட தான் ஈஸியிலே ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்புறம் நீங்கள் இப்போ மைன்கிராஃப்ட் மொபைலில் ப்ளே பண்ணுறீங்களா பிசியில் ப்ளே பண்ணுறீங்களா, இந்த அட்வான்ஸ்னு கீழே இருக்கலங்க, இதை கொடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போனஸ் செஸ்ட்னு இருக்கும், இதை கொடுத்துக்கோங்க. இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த வேர்ல்டில் ஸ்பான் ஆன உடனே உங்களுக்கு ஒரு செஸ்ட் கிடைக்கும். அந்த செஸ்ட்டில் கொஞ்சம் ஃபுட்டு அப்புறம் ஸ்வாடுன்றது இருக்காது, பட் பிக்காக்ஸு ஆக்ஸு கொஞ்சம் வுட்டு இதெல்லாம் இருக்கும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டார்ச் ஒரு 3 கிடைக்குங்க. அப்புறம் இன்னொன்று ஃப்ளாட் வேர்ல்டு, இது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஷோ டேஸ் பிளேட் எத்தனை நாள் ப்ளே பண்ணுறோம் இது நம்மளுக்கு முக்கியம். ஓகே, கிரியேட்டிவ் கொடுத்துடலாம். ஸோ காய்ஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உண்மையாக சொல்லப்போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் 3 நாள் முன்னாடியே கமெண்ட் பண்ணிட்டாரு, அப்புறம் ஏன் ப்ரோ நீ போடலன்னா நான் ஒத்துக்கிறேன், என்கிட்ட ரீசார்ஜ் இல்லை, அதனால் நான் போடவே முடியல என்னால். இன்றைக்கி தான் ரீசார்ஜ் போட்டேன், அவருக்காக உடனே அப்லோட் பண்ணிட்டேன் மைன்கிராஃப்ட் வீடியோ. உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்ன்றத சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். லேட் ஆகுது, இனிமேல் லேட்டே ஆகாதுங்க, சாரி ரியலி சாரி, இனிமேல் லேட் ஆகாது. ஸோ ஓகே, மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணுவோம். வெயில் வேறு கொஞ்சம் ஓவராக இருக்குங்க இன்றைக்கி, சரி வெயிலாக அடிக்கி. ஓ சீக்கிரம் இது என்னன்னு தெரியலையே, ரூல்ஸாக இருக்குமோ, இதுக்கு முன்னாடி நிறையா இதில் அப்படி வந்திருக்கு, ஆனால் இது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஏதோ ஒரு எந்தரில் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, வேர்ல்டு க்ரியேட் ஆகிடுச்சு, சூப்பர். ஆடா பாவிங்களா, தண்ணிக்குள்ளே தான் இறக்கி விடுவீங்களாடா, செஸ்ட் எங்கங்க, ஐயோ தண்ணிக்குள்ளே இருக்கிறதால எங்கே போச்சு, சூப்பர், எங்கே போச்சுன்னு தெரில. செஸ்ட் எங்கே தேடி பார்ப்போம், இருக்குங்க இங்கே தான் எங்கேயாவது, நம்ம இருந்தோம்னா நம்ம பக்கத்தில் தான் எங்கேயோ செஸ்ட் இருக்கும், இங்கே தேடி பார்க்குறேன், எங்கேயும் கிடைக்கல. சரி, நம்ம வழக்கம் போல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணிங்கன்னா எடுத்தவொடனே இந்த மாதிரி உட்டை தான் உடைக்கணும். ஏன் ப்ரோ அப்படின்னா, இந்த உட்டை வச்சு தான் நிறைய வேலையே இருக்குது. இருங்க, நம்ம டக்குன்னு உட் எடுத்துருவோம், 2 உட்டெல்லாம் பத்தாது. இருங்க, சீக்கிரோட. ஐய் கமான். ஸோ ஓகேங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு பிளாக் போதும் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் அப்படியே என்னவா மாற்ற போகிறோம்னா, 1 மினிட்டுங்க, அப்படிங்க வச்சா ஓகே. இந்த மாதிரி மரமாக இருந்ததை இந்த மாதிரி கட்டைகளாக மாற்றிடுவோம். இந்த கட்டையை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக்கு பண்ணிக்கலாம். ஸ்டிக்னால் உங்களுக்கு என்ன தெரியும், குச்சி. அப்புறம் இந்த மைன்கிராஃப்டில் ரொம்ப முக்கியமானதாங்க கிராஃப்டிங் டேபிள். இது இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் ப்ரோ சொல்கிறேன் கேட்டால், ஆமாங்க, மைன்கிராஃப்ட்லேயே கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான டேபிள்னால் இந்த கிராஃப்டிங் டேபிள் தான். இதை வச்சு தான் கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம செய்யணும். அதாவது இப்போ நான் சொன்னோம்ல, ஸ்வாடு பிக்காக்ஸ் எல்லாம் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த இருக்குல்லங்க, வந்து ஒரு ஸ்வாடு, ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு. ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓகேங்க. இருங்க, நம்மகிட்ட ஸ்டிக் வேறு 3 தான் இருக்குது. ஓகே, இது கண்டிப்பாக நம்மளுக்கு காணாது. ஸோ ஓகே, ஸோ ஆக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் உட்டு இதெல்லாம் வேகமாக உடைக்க முடியும். என்ன காட்டுறீங்க பாருங்களேன், நீங்களும் ஒன்று பாருங்க, நான் கையில் எவ்வளோ மெதுவாக இது பண்ணேன், இங்கே பாருங்கள் டக்குன்னு உடச்சிட்டேன்னா. இப்போ பாருங்கள், நான் கையில் இது பண்ணி காட்டுறேன், கையில் உடச்சா கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் இதுவே ஆக்ஸ்னால் டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு நம்ம ஃபுட்டை தேடி போகணும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம சாப்பிட்டா தான் கிட்டத்தட்ட உயிரோடையே இருக்க முடியும். இப்போ நீங்கள் சாப்பிட மட்டும் என்ன தெரியுமா ஆகுங்க, உண்மையை சொல்லட்டுமா, இப்போ உங்கள்கிட்ட ஃபுல் ஹார்ட் இருக்குது, பட் நீங்கள் இப்போ சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் இறங்குறத விட இந்த கேரக்டர் ஸ்டீவ் வந்து வீக் ஆகிடுமா. இப்போ நான் இப்போ எப்படி நல்லா வேகமாக ஓடுறேன்னா, இந்தளவுக்கு ஓட மாட்டான். இவங்க எப்படி ஓடுவான் தெரியுமா, இப்போ உங்கள்கிட்ட ஃபுட்டே இல்லை, துப்புறா, ஐயோ கேக்டஸா, ஃபுட்டு இல்லைனா அந்த இப்படி தான் போவான். இப்போ ஃபுட்டே நீங்கள் சாப்பிட்னா அந்த இப்படி தான் போவான். ஆஹா, நம்ம வந்து சாண்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம சாண்டு வில்லேஜ் இல்லை, இது சாண்டு வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது. ஐயோ, இப்படி கீழே வந்து நான் செத்துருவோம் போலையே. சூப்பரு, ஏய் கமான் சீக்கிரம். ஆஹா, நம்மளுக்கான ஃபுட்டு வேணுமே, தெரியாமல் சாண்டு வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டேன் போல். இங்கே ஃபுட்டு கிடைக்கிறதே கஷ்டம், அதை விட ஹெல்த்து மரணமும் இடங்குங்க இந்த இடத்துல, ஏன்னா இந்த கேக்டஸாக இருக்கும். அதனால் டெம்பிள் தானே, எங்கே போடு, நம்ம சாண்ட் டெம்பிள் கண்டுபிடிச்சிட்டோங்க, சூப்பர், வேறு லெவலு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா, மைன்கிராஃப்ட் பிளேஸ்க்கு தாங்க தெரியும் சாண்ட் டெம்பிளோட அருமை. ஆஹா, நம்மளுக்கு வேறு பசிக்குதே, ஆனால் எதுவுமே இல்லையே சாப்பிட. ஆஹா, கேரக்டர் வீக் ஆகுறாங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஆஹா, இதுக்குள்ளே மான்ஸ்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இந்த லேக் ஆகுது, நான் ஏதாச்சும் பண்ணிட்டு வரேன்.
ஓகேங்க. கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்தது, அதை குறைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேங்க. நம்ம இங்கே நடுவில் மட்டும் குதிச்சிடவே கூடாது. குதிச்சோன்னா அவ்வளோதான், மறுகையாக தான். ஆஹா, இப்போ உண்டாலும் எனக்கு சோழி முடிஞ்சிருக்கும் எனக்கு. இவங்க ஒன்றா உடச்சி தான் போகணும். ஆஹா, இங்கேயும் இல்லையா? ஓகே, அப்படியே ஒன்றா உடச்சிட்டே போவோம். நடுவில் மட்டும் குதிச்சோன்னு கீழே வெடிகுண்டு வச்சுருப்பாங்க, டம்மான்னு வெடிச்சு செத்து போயிடுவோம். அதுதான் உண்மை. இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இருங்க, அதை ஃபஸ்ட்டு இதை உடச்சி விட்டுறேன். ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. டக்குனாச்சும் ஃபுட்டு இருக்கான்னு பாடுறா. ஆஹா, ருக்மிணி இருக்குது. சரி, எம்ப்ராய்டு. நான் ருக்மிணின்ட்டேன். இது வேண்டாம் நம்மளுக்கு. கோல்டன் ஆப்பிள். ஆஹா, போன் இருக்குது. நம்மளுக்கு போன் தேவையில்லை, கோல்டன் ஆப்பிள் தான் ஏதாச்சும் தேவை. ஓ கமான். ஓகே, இதில் ஒன்றும் இல்லை. இந்த செஸ்லையாது என்னடா எல்லாத்துலேயும் இதாக வச்சுருக்கீங்க. அப்பாடா, கிடச்சிருச்சுங்க கோல்டன் ஆப்பிள். டக்கு டக்குன்னு சாப்பிட்டுன்ட்டு தான். அப்பாடா, ஹெல்த்து எப்படியோ இதாகிடுச்சு போல திரும்ப. ஓகேவா, இன்னொன்று நம்ம போடு 6 போடு 3 ருக்மிணி. அப்புறம் என்சாண்ட் புக்கு எடுத்துக்கலாம். போன் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து நாயை வந்து நம்ம பெட்டு இதாகிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம மேலே போக வேண்டியதான். ஆஹா, அந்த பிளாக்கெலாம் எங்கே போச்சு? தொலைஞ்சிருச்சு போலங்க. ஓ நோ. ஓகே, நோ ப்ராப்ளம். இருங்க, நான் யூஸ் பண்ணிட்டு தானே போனேன். எப்படி திரும்ப புதுசாட்டம் இருக்குது? எப்படிடா, அதனால் யூஸ் பண்ணிட்டு தானடா போனேன். என்னமோ இருக்குங்க, என்னமோ இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிட்ட மேலே போவோம். பார்த்தான் போனேன் டெம்பிள். இதுக்குள்ளே என்ன இருப்பாங்கன்னு தெரியாது. போடு, எல்லாம் செத்துட்டாங்க. போடு. ஏய், ஜாம்பி தலையா, தெரியும்டா நீ இருப்பேன்னா தான் உஷாராகவே இருந்தேன். போடா. ஏய், ஜாம்பி தலையா, செத்துப்பா. அவன் மீட்டதுக்கு தின்னா அவ்வளோதான், நமக்கு தான் போகும். அங்கே ஒருத்தன் காம்பளம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, என்னடா வெளியே போகிறதுக்கான வழி இது இல்லையா? வெளியே போகிறதுக்கான வழி எங்கெங்க இருக்குது? இங்கிட்டு இருந்து வந்தேன். வலி வரப்போங்கடா, நான் மேலே ஏறிய போய்க்கிறேன். ஆமாம், சாப்பிட கீழே டிஎன்டி இருக்குல்ல, எடுக்க மாட்டோமே. சரி, போய் எடுத்துருவோம், வேறு வழி இல்லை. சாரிங்க, நான் காட்ட மறந்துட்டேன். உள்ளக்க டிஎன்டி இருக்குது, நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஹாத்தி, நான் மட்டும் அந்த நடுவு பட்டன் விழுந்துருக்கணுமா? அவ்வளோதான். இடமே சும்மா பட்டாசு மாதிரி டப்பு டுப்புன்னு வெடிச்சு நானும் செத்து போயிடுவேன். ஓகே, எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, ஓகே, நான் வந்து கொஞ்சம் பிளாக்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ மேலே போய் எஸ்கேப் ஆகிடுவோம். டிஎன்டியும் எடுத்தாச்சு. ஓகே, இதையும் உடச்சிடுவோம். ட்ரேடரு நம்ம என்ன வந்திருக்கானே. தம்பி ட்ரேடர் தம்பி, இருப்பா. இந்தாப்பா, என்னப்பா கொடுப்பேன் எனக்கு? 13 கொடுத்தா தான் இது அடப்போடான்ட்டு. ஸோ கைஸ், இதோடு நம்ம இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். ஸோ மைண்ட் கிராஃப்டில் கண்டினியூ பண்ணலாமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.